இந்தியாவில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்தில் வேண்டுமானாலும் 100% சீட்டு பெற்றுத்தரப்படும் என்று ராய்ப்பூர் ஐடி பார்க் அருகில் செயல்படும் எஜு சாய்ஸ் என்ற கன்சல்டன்சி நிறுவனம் விளம்பரம் ஒன்றை முகநூலில் வெளியிட்டிருந்தது. அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த ஜிதேஷ் குமார் மற்றும் ராகுல் குமார் ஆகியோரை பிடித்து விசாரித்த போது அவர்களது கணினியில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் ஆன்லைன் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் இருந்தது. மாணவர்களிடம் தலா 2 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் புதிய மாணவர் சேர்க்கைக்காக நடந்த ஆன்லைன் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இருவரையும் கைது செய்து நுழைவுத் தேர்வில் எப்படி முறைகேடு செய்ய முடிந்தது என்று விசாரித்த போது ஹரியானாவைச் சேர்ந்த குல்வீர் சிங் மற்றும் கௌரவ் ஆகியோர் உதவியுடன் கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தேர்வுத்தாள் திருட்டு மோசடியை அரங்கேற்றியது அம்பலமானது. விஐடி பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்காக ஆன்லைன் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பயன்படுத்தும் கணினியில் இவர்கள் செயலி ஒன்றை பதிவேற்றம் செய்து அனுப்பியுள்ளனர். பணம் கொடுத்த மாணவர்களின் கணினிக்கு வினாத்தாள் வந்த அடுத்த நொடி அந்த செயலி மூலமாக நுழைவுத் தேர்வு வினாத்தாள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த கும்பலின் கணினிக்கு வந்துவிடுமா? உடனடியாக அவர்கள் வினாத்தாளுக்குரிய பதிலை பார்த்து தயாரித்து பணம் கொடுத்த மாணவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆன்லைன் மூலம் நுழைவுத் தேர்வு நடத்தும் பல்கலைக்கழகங்களை குறிவைத்து மாணவர்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை வசூல் செய்து இதுபோன்ற முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. விஐடி பல்கலைக்கழகத்தில் எத்தனை மாணவர்கள் இதுபோன்ற மோசடி செய்து தேர்வு எழுதினார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று வேறு எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வில் மோசடி நடைபெற்றது என்பது குறித்தும் உத்தரப்பிரதேச தனிப்படை போலீசார் விரிவான விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.